சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத முதல்ல ஆனா வெயி கீழே வெயி. இது வேண்டியது. என் மேல சத்தியம். தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. ஏய் சீக்கிரம் வாங்க. தம்பி என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? ஒண்ணு சார் சார் உங்க ஒண்ணு இல்ல சார். சின்ராசு சார் பாத்து சார், மெதுவா வாங்க. பாத்து தம்பி, மெதுவா. தண்ணி சார் ஒரு நிமிஷம் சார். சார் தண்ணி குடிங்க சார், தண்ணி குடிங்க. ஏய் பாரு, சொன்னல இப்ப பாரு எப்படி காயம் பட்டிருக்கீங்க. இங்க பாரு, நீ இப்படி வேண்டுதல் பண்ணி உன்னை வருத்திக்கணுமா என்ன? என்னடி நீ எப்படி ஆயிருக்கு பாரு. நீ வா, மருந்து போட்டு விடுற வா. என் அண்ணன் நல்லா இருக்கணும். என் அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் கனவுல கண்ட மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு என் கையில சூடத்தை ஏத்துன. எனக்கு எந்த வழியும் தெரியல. இந்த வேண்டுதலை பார்த்தாவது இந்த சாமிக்கு மனசரங்கி என் அண்ணனை காப்பாத்தணும்னு நம்புறேன். துபாரு, நீ வேண்டுதல் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக சூடத்தை ஏத்தியா வேண்டிக்கணும்? நீ இருக்க பாரு. வா வா சொல்றேன்ல. சார் உங்க ஒண்ணு இல்ல சார். ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணு இல்ல சார். என்ன சார், ரொம்ப அடிபட்டுடுச்சா? இல்லம்மா, யார் செஞ்ச புண்ணியமோ அந்த சாமி தான் உங்களை காப்பாத்திருக்கு. யாரு செஞ்ச புண்ணியமும் இல்ல, என் தங்கச்சியோட பாசம் என்ன காப்பாத்திருக்கு. சின்ராசு ரொம்ப நிதானமா யோசிச்சு நமக்கும் எதுவும் ஆகாமையும் புத்திசாலித்தனமாவும் வண்டி நடத்திட்டேன் சார். நன்றி சின்ராசு. சார் நீங்க வர சார், உங்களுக்கு ஒன்றும் இல்ல சார். சார் என்னென்ன பொருள் சார், திடீர்னு பிரேக் பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது ஆக்சிலேட்டர் அது பாட்டு போயிட்டே இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல சார். கொடுங்க சார், கொடுங்க. அக்கா நீங்களா? சரிங்க சார், நன்றிக்கா. நாங்க வரோம். சரிப்பா, பாத்து போங்க சார். சின்ராசு உள்ள என் போன் இருக்கு பாருங்க, அதை எடுங்க. மெக்கானிக்க கால் பண்ணி உடனே வர சொல்றேன். சரி சார். யோ, என்ன வண்டி சர்வீஸ் பண்ண? சின்ராசு சார் நான் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். சரி சார். ஒரு half an hourல வந்துருவாரு. சரிங்க சார். நீ இங்கே இருந்து பார்த்து சரி, ரெடி சரி பண்ணி சார். எடுத்துட்டு வந்துடு. பர்ஸ் எடு. இந்த பணத்தை கையில வச்சுக்கோ. எவ்வளவு செலவாதோ பார்த்துக்கோ. இது என்னோட பர்சனல் கார்டு, என் நம்பர் இருக்கு. ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க சார். சரி சார், 10,500 ரூபா இருக்கு சார். வச்சுக்கோ. ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் எனக்கு கூப்பிடு. சரிங்க சார். நான் ஒரு கேப் புக் பண்ணி வீட்டுக்கே திரும்பி போறேன். சரிங்க சார். சரி, என் லேப்டாப் பேக் இங்க இங்க இருக்கு சார். வரேன். சரிங்க சார். சார் பார்த்து சார், பத்திரம் சார். சரியாயிட விடுங்க. போதண்டி, இதுக்கு மேலாம் உன்னை நான் இப்படி பார்க்க முடியல. உனக்கு வலிக்குதோ இல்லையோ, எனக்கு வலிக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் பண்ணாத. உன்னையும் நீ வருத்திக்காத. என் அண்ணன் தண்ணியை வருத்திக்கிட்டு என்ன உருவாக்குச்சு. அப்படிப்பட்ட என் அண்ணனுக்காக நான் என்ன வருத்திக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் என் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு முன்னால இந்த வலி ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல. என் அண்ணன் மட்டும் நல்லா இருப்பாருன்னா இந்த மாதிரி வலி நான் எவ்வளவு வேணாலும் தாங்கிப்பேன். அது மட்டும் இல்ல, நான் என் அண்ணனுக்காக என் உசுறு கூட கொடுப்பேன்.
நீ ரொம்ப சுலபமாக சொல்லிட்ட உசுரை கொடுக்குறேன்னு. ஆனால் நீ என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா? நான் வாழ்றது உனக்காக மட்டும்தானே. என்னை மனசில் வச்சாவது நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்திருக்கணும். நீ இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்கவே முடியல. சரி, அழாத. கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில தானே சுடத்தை கையில ஏற்றி வேண்டிக்கின. அப்படின்னா அந்த கடவுள் கண்டிப்பா அவன் வேண்டுதலை ஏத்துக்கு தானே ஆகணும். அப்படின்னு பார்த்தா மச்சானுக்கு எதுவுமே ஆகாது. அந்த கடவுளை நம்புற நீ நான் சொல்றதே நம்பிதான் ஆகணும். தைரியமா இரு. அவரு நல்லா இருக்கான்னு அவரே ஒரு நாள் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு பாரு. நானே என்ன ஃபோன் பண்ணாதான்னு ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அது மட்டும் ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் குட்டிமான்னு பேசின போதும் என் பயமும் கவலையும் பறந்து போயிடும். நீ வேணா பாரு, மச்சான் கண்டிப்பா உனக்கு ஃபோன் பண்ணுவாரு. ஆனா ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் இந்த வீரசிங்கத்தில் மாட்டக்கூடாதுன்னா ஊரை விட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் உனக்கு ஃபோன் பண்ண முடியுமா? அப்படி அவர் ஃபோன் வச்சாருன்னு வச்சுக்கோ, அவர் இருக்கிற இடம் எங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதனாலேயே இன்னும் மச்சான் ஃபோன் ஆன் பண்ணாம ஆஃப் பண்ணியே வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ அவரை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுவும் அவர் எல்லார பத்தியும் யோசிக்கிறவரு, அதுவும் உன்னை பத்தி ரொம்ப யோசிப்பாரு. அதனால அவர் போன்ல இருந்து உனக்கு பண்ணலனாலும் வேற ஒரு நம்பர்ல இருந்தாவது உனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. நீ தைரியமா இரு. எனக்கு இன்னும் மச்சான் இதனால தான் ஃபோன் அடிக்காம இருக்கிறாருன்னு தோணுது. வேற எந்த காரணமும் இருக்காது. அவர் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீங்க சொல்றது காரணமா இருக்கலாம், ஆனா அன்னைக்கு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவர் மனசுக்கு அவர் எங்க இருந்தாலுமே நல்லா தான் இருப்பாரு. நீ கவலைப்படாத. இந்த பாழப்போன கனவு வந்தா உன்னை இந்த மாதிரிலாம் ஆக்கி விட்டுச்சு. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் பகல் கனவுமான்னு. நீ அதெல்லாம் நினைச்சோன்னு கவலைப்படாத. நம்ம ஊர்க்காரங்க பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போனவங்கலாம் எங்கெங்கயோ எப்படி எப்படியோ இருக்கிறானுங்க. ஆனா நம்ம மச்சான், நீ, நான், நம்ம ஊரு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன். அவருக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? நீ தைரியமா இரு. உன் அண்ணன் உனக்கு சீக்கிரமா ஃபோன் பண்ணுவாரு. நானும் என் புள்ள உன்னோட சந்தோஷமா வாழணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இத்தனை காலமா உனக்கு எந்த குறையும் சொல்லாம பொறுமையா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். உன் அண்ணன் எடுத்துக்கிட்டு போன அந்த பெட்டியில என்னோட வைர நெக்லஸ் இருக்கிறத பார்த்து நாங்க கையும் களவுமா பிடிச்சோம். தப்ப ஒத்துக்காம தைரியமா பேசுறியே. இப்படி பேசுனா நீ சொல்றதெல்லாம் நம்புவேன் தானே நல்ல மாதிரி நடிக்கிற. ஆனா எப்ப தப்ப ஒத்துக்காம எங்க மேலேயே பழிய போட்டு கேவலமா பேசுனியோ உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்.